மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், ஆனா அந்த விஷயம் அகைன் நடந்துட்டு தான் இருக்கு. நிறைய பொண்ணுங்க இன்ன வரைக்கும் பாதிக்கப்பட்டுட்டே தான் இருக்காங்க. இது ஏன்னு எனக்கு தெரியல, இது எப்படி எனக்கு வந்து ஸ்டாப் பண்ண வைக்கிறதும் தெரியல. அப்படியே அவங்களோட போன் எடுத்து பார்க்கும்போதுதான் வந்து நிறைய பொண்ணு கிட்ட வந்து மெசேஜஸ் எல்லாம் பார்த்தேன். அதுல வந்து ஒரு சார்ட் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப கேவலமா அது எனக்கு என்ன வார்த்தை சொல்றதுன்னு கூட தெரியல. நான் பொண்ணுங்க வந்து வெளிநாட்டுல வேலை இருக்கு அனுப்புறது, ஒரு ஃபேக்கா ப்ரொடக்ஷன் டீம்னு ஒன்று செட் பண்றது, ஆஃபீஸ் மாதிரி போட்டு மூவில அவங்களுக்கு ஒரு சான்ஸ் வாங்கி தர, நீ வந்து இந்த மாதிரி இருக்கணும் அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லி தப்பான பேர்ல யூஸ் பண்றது. ஸோ அதுக்காக தான் நான் உங்ககிட்ட கூட நான் எடுத்து சொல்றேன். என்ன நடந்ததுன்றத இந்த வீடியோல நீங்களே ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்க, அப்பதான் அவங்க எல்லாருக்குமே புரியும். இன்ஸ்டாகிராம்ல கப்பல் ரீல்ஸ் போடுறது மூலமா மக்கள் மத்தியில பிரபலமானவங்க தான் மௌனி மற்றும் கீர்த்தி. ஆனா இவங்கள பிளாக் லவர்ஸ் அப்படின்னு தான் நிறைய பேருக்கு தெரியும். கப்பலா இவங்க போடுற வீடியோஸ்க்குனே தனி ஃபேன் பேஸே இருந்துச்சு. ஆனா திடீர்னு இவங்க ஒன்னா வீடியோஸ் போடுறதை நிறுத்திட்டாங்க. அதை தொடர்ந்து கீர்த்தியும் மௌனியை எக்ஸ்போஸ் பண்ற விதமா ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோல மௌனி என் கூட பழகும் போதே நிறைய பொண்ணுங்க கூட தப்பா பேசியிருக்கான். அது மட்டும் இல்லாம பல பெண்களை ஷார்ட் பிலிம்ல நடிக்க சான்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்கான். பல பெண்கள் கிட்ட ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி அவங்கள தப்பான தொழில தள்ள பார்த்திருக்கான். இவ்வளவு விஷயங்களும் எனக்கு தெரியாம பண்ணியிருக்கான் அப்படின்னு கீர்த்தி கண்ணீர் விட்டு கதறி அழுது வீடியோ ஒன்னு வெளியிட்டு இருந்தாங்க. அப்போ அதெல்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு. என்னடா நம்ம கூட இருக்கிற பையன் இப்படி போயிட்டு இவ்வளோ அசிங்கமா பண்ணியிருக்கான். சீரியஸா சொல்றேங்க, எனக்கு வந்து நீங்க நடிக்கிறேன்னு கூட நினச்சிக்கோங்க, எனக்கு அவ்வளோ வலி. நான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுவேன். பட் இந்த மாதிரி ஒரு பொண்ணுங்க கிட்ட போயிட்டு இவ்வளோ பேசியிருக்கானே. அப்போ அந்த பொண்ணுங்க வந்து ஒரு நிமிஷம் என்னை பற்றி யோசிச்சிருக்கோங்களே, சரி அக்கா இருப்பாங்க நம்ம நினச்சோமே, அக்கா இல்லையே எங்க அப்படின்னு அவங்க ஒரு நிமிஷம் எவ்வளோ ஹர்ட் ஆயிருப்பாங்க. ஒரு பொண்ணு சொல்றா, நான் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டேன், என்னால முடியல, கீழே நான் போடுற பாருங்க. கீர்த்திக்கு பதிலடி கொடுக்கற விதமா மௌனியும் கீர்த்தி வேற ஒருத்தர் கூட பழகிட்டு வராங்கன்னு சொல்லி சில ப்ரூஃபை எல்லாம் காட்டி வீடியோ வெளியிட்டாரு. இது வந்து கீர்த்தி தான் அப்படின்றத நான் எப்படி ப்ரூஃப் பண்றேன்னா, இங்க பாருங்க அவங்களோட கையில கிரீன் கலர் கயிறு மாதிரி இருக்கு. இப்படி இவங்களோட தனிப்பட்ட பிரச்சனை இவங்க மூலமாவே சோசியல் மீடியால தெரிய வரவே இது பெரிய சர்ச்சையா மாறிச்சு. இதெல்லாம் நடந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. இந்த நிலையில இப்ப மறுபடியும் கீர்த்தி ஒரு வீடியோவை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்காங்க. எல்லார்கிட்டயும் தயவு செஞ்சு நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், மௌனி எது பண்ணியிருந்தாலும் என்கிட்ட வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு என்ன பிளேம் பண்ணாதீங்க. ஸோ நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், ஆனா அந்த விஷயம் அகைன் நடந்துட்டு தான் இருக்கு. நிறைய பொண்ணுங்க இன்ன வரைக்கும் பாதிக்கப்பட்டுட்டே தான் இருக்காங்க. இது ஏன்னு எனக்கு தெரியல, இது எப்படி எனக்கு வந்து ஸ்டாப் பண்ண வைக்கிறதும் தெரியல. என்னால முடிஞ்ச வரைக்கும் இது ஒரு அவேர்னஸா தான் என்னால இது பண்ண முடியும். சோ அதுக்காக தான் நான் உங்ககிட்ட கூட நான் எடுத்து சொல்றேன். என்ன நடந்ததுன்றத இந்த வீடியோல நீங்களே ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்க, அப்பதான் அவங்க எல்லாருக்குமே புரியும். ஸோ அப்படியே அவங்களோட ஃபோன் எடுத்து பார்க்கும்போது தான் வந்து நிறைய பொண்ணு கிட்ட வந்து மெசேஜஸ் எல்லாம் பார்த்தேன். அதுல வந்து ஒரு சார்ட் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப கேவலமா அது எனக்கு என்ன வார்த்தை சொல்றதுன்னு கூட தெரியல. நான் கீழே வந்து இந்த வீடியோல வரும் பாருங்க, ரொம்ப கேவலமா மெசேஜஸ் எல்லாம் இருந்தது. இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்களை வந்து ஏமாத்துனா அப்படின்னு எனக்கு நியூஸ் தெரிய வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து இன்ஸ்டாகிராம்லயே வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த மாதிரிலாம் நடக்குது, எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருந்தேன். அப்படி நான் வீடியோ போடும்போது அதை பார்த்துட்டு நிறைய பொண்ணுங்க எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, அக்கா எனக்கு இப்படியா இருக்கு, எனக்கு இப்படியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொண்ணுங்க. நான் இது கொஞ்சம் கூட நான் எதிரே பார்க்கல. எனக்கு இப்போ வரைக்கும் அந்த விஷயத்த பேசும்போதெல்லாம் நான் வந்து வெளியே பார்க்கும்போது வேணா சிரிக்கலாம், ரீல்ஸ் போடலாம், ஆனா அந்த விஷயத்துல இருந்து நான் இன்னும் மீண்டே வரல. ஒரு மென்டல் அஃபெக்ட் ஆன மாதிரி தான் நான் இருக்கேன். ஸோ அந்த மாதிரிலாம் வரும்போது எனக்கு நான் இப்போ கூட இந்த வீடியோ நான் எதுக்காக போடுறேன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தேன். ஏன்னா இது இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு வந்து நிறைய நடந்துட்டு இருக்கு. அந்த பொண்ணுங்க கூட சொல்லும் போது கூட வந்து அழுது சொல்றாங்க, அக்கா இதெல்லாம் தெரிஞ்சு கூட எங்களால எதுவுமே பண்ண முடியல, ஏன்னா வந்து எங்களை வச்சு பிளாக்மெயில் பண்றான், எங்களோட போட்டோல எடுத்துட்டு சொன்னா அது வந்து நெட்ல விட்டுருவேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்றான், இதெல்லாம் தெரிஞ்சா எங்க வீட்டுல வந்து யாருக்குன்னா எதனா ஆயிடும் சொல்லி ஃபீல் பண்ணும்போது இதெல்லாம் கேட்டு எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அதனாலதான் நான் இப்ப கூட வந்து இதெல்லாம் நான் ஒரு அவேர்னஸா இருக்கணும், ஏன்னா இதுக்கப்புறம் இப்படி எல்லாம் நடக்கக்கூடாது, எல்லாரும் கேர்ஃபுல்லா இருக்கணும் தான். நீங்களே சொல்லுங்க இதுக்கு என்ன பண்ணலான்னு. ஏன்னா இப்படி ஒரு ஃப்ராட் எல்லாம் நம்ம விட்டே வைக்கவே கூடாது. நார்மலா ஒரு பொண்ணை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னா அது ஓகே. ஆனா இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணும்போது பொண்ணுங்களை கூப்பிடுறது, அதுக்கப்புறமா வந்து அந்த பொண்ணுங்களை வந்து வெளிநாட்டுல வேலை இருக்கு அனுப்புறது, ஒரு ஃபேக்கா ப்ரொடக்ஷன் டீம்னு ஒன்று செட் பண்றது, ஆஃபீஸ் மாதிரி போட்டு மூவில அவங்களுக்கு ஒரு சான்ஸ் வாங்கி தர, நீ வந்து இந்த மாதிரி இருக்கணும் அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லி தப்பான பேர்ல யூஸ் பண்றது, இந்த மாதிரி நிறைய பண்ற ஃப்ராடுங்களை நம்ம எப்படியே சும்மா விட்டோம்னா இது இன்னும் ஏறிட்டே தான் போகுது. சரி ஓகே, நானும் வந்து நான் அமைதியா நான் விட்டேன். பட் ஆனா இது இன்னமும் இது இப்படியே நடந்துட்டே தான் இருக்கு. இதுக்கெல்லாம் நீங்களே என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. அதுல பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணோட வாய்ஸ் மெசேஜ் நீங்களே கேளுங்க. எனக்கு ஹெல்ப் வேணும்னா ப்ளீஸ் நான் ஒரு மெசேஜ் பண்றீங்களா, அக்காவும் உங்களுக்கும் மீன் பண்ணி நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன். ஸோ
அவங்க வந்து அந்த டைமில் பார்த்துருக்காங்க போல், அப்போ என்ன கூப்பிட்டுருந்தாங்க. இந்த மாதிரி வேலை தரேன் அது தரேன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஒரு இடத்துக்கு கூட்டின்னு கூட போனாங்க. இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு கூட போகலாம், நீ வீசாலாம் பண்ணினா வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா உனக்கு நல்லா சம்பளம் கிடைக்கும் அப்படி இப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் ஃபோன் பண்ணி ஒரு பாடி மசாஜ் அந்த மாதிரி பண்ணுறியாம்மா அப்படின்னு கூப்பிட்டாங்க. இல்லை நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை நீ ஒரு 20 நிமிஷம் 20 மினிட்ஸ் நீ பண்ணியன்னா உனக்கு வந்து 30,000 சம்பளம் கொடுப்பாங்க, வந்து பண்ணு அப்படின்னாங்க. இப்படி கீர்த்தி திடீர்னு வீடியோ வெளியிட காரணம் மௌனி மறுபடியும் ஒரு பொண்ணு கூட ஃபோட்டோ மற்றும் வீடியோஸை ஷேர் பண்ணிட்டு வராரு. இதை பார்த்த பலரும் மறுபடியும் கீர்த்தி கிட்ட மௌனியை பற்றி கேட்டிருக்காங்க. இதுக்கு தான் கீர்த்தி இந்த வீடியோ மூலமாக அவங்களுக்கு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. இப்படி வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொல்லி பெண்களை ஏமாத்துற கலாச்சாரம் இப்போவும் தொடர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு அப்படின்னும், இதனால பல துறைகளில் வாய்ப்பு தேடுற பெண்கள் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு பலருமே கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. இப்படி மௌனி மற்றும் கீர்த்தியோட பிரச்சனை மறுபடியும் சோஷியல் மீடியால பேசுபொருளா மாறி இருக்கு. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள்.